ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்குரிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அதில் என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 6th தமிழில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 தான் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து அந்த ஷெட்யூல் வந்து பின் பண்ணியிருப்போம், என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் இன்றைக்குரிய தேர்வு முதல் தேர்வு தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் தருவம். தேர்வு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க வித் உங்களோட நேம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காவோ அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். பாவலரேறு என சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து மாணிக்கம். ஓகேங்களா? ஸோ மாணிக்கம்ன்றது அவருடைய இயற்பெயர், துரை மாணிக்கம்னு சொல்லுவோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? ஸோ அவருடைய சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. நுண்ணறிவு என்பதன் கலைச்சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நுண்ணறிவுன்றது இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னோன்னா தான் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வரும். வெறும் நுண்ணறிவு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்னு வரும். அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு ராமன் விளைவு அப்படின்றது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் 1928 பிப்ரவரி 28. அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அறிவியல் நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்த கேள்வி, இந்த வருஷத்துலேயும் இன்னும் மிச்சம் இருக்கிறத பார்த்துலாம். 22 இருக்குது. 22 தான் சௌரி சௌரா சம்பவம் வந்து நடந்திருக்கும். இந்த சௌரி சௌரா சம்பவம் அப்படின்றது இதனால் வந்து 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. தீட்டு அந்த காவல் நிலையத்துக்கு தீட்டனால வந்து 22 காவலர்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ வந்து இந்த நிகழ்வுனால பாதிக்கப்பட்ட காந்தியடிகள் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது இந்த சௌரி சௌரா சம்பவம். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வா எழுத்து வரிசையில் வந்து எத்தனை மொழி வந்து முதல்ல, அதாவது மொழிக்கு முதல்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் 8 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வா. ஓகேங்களா? வளம் அந்த மாதிரிலாம் வரும்ல. அடுத்தது வானம் அப்படின்றதுல வா ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீல வந்து விண் அந்த மாதிரிலாம் வரும்ல. விண்ணம் சேதம் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல, அந்த வி வரும். அடுத்தது வி அப்படின்னா வீண் வரும். வேனா வெளிச்சம். அடுத்து வேனா வேடிக்கை. வைன்ற வார்த்தையே ஒன்று தான். அடுத்து வவுன்றது வவ்வால். இந்த மாதிரி வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் வராது. ஓ, அதுக்கப்புறம் ஊ, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இருக்கும் பார்த்தீங்களா, ஓ, அதுக்கடுத்து ஓ. இதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வராது. மொழிக்கு முதல்ல வர மாதிரி தமிழில் சொற்கள் இல்லை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மொழி இறுதியில் உயிர் எழுத்து வரிசையில் ஓ எழுத்து வரிசை முழுவதும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓ வரிசை முழுவதும் அப்படின்னா ஓ வரிசை என்னென்ன இருக்குது நமக்கு? ஓ வரிசையில் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்களேன். கோ. ஓகேங்களா? அடுத்து கோ. இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன கொடுத்துருக்காங்க, மொழி இறுதியில் வரும்னு கொடுத்துருக்காங்க. மொழி இறுதியில் வருமா? மொழி இறுதியில் வராது. ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ முழுவதும் வரும்ன்றது இந்த இடத்துல தவறு. அப்போ என்ன கூற்று கொடுத்துருந்தா இந்த இடத்துல சரின்னு வரும் அப்படின்னா, ஓ வரிசையில் வந்து நோ மட்டும் வரும்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். ஏன் நோ மட்டும் வரும்? நோ மட்டும் எப்படி எந்த சொல்ல கடைசியில் வரும்னா, ஏன்னா இது ஓர் எழுத்து ஒரு மொழி. முதல் எழுத்தும் அதுதான், இறுதி எழுத்தும் அதுதான். ஓகேங்களா? அப்போ இங்கே முழுவதும்னு கொடுத்துருக்கனால இந்த கூற்று தவறு. நோ அப்படின்னு வந்தால் அது கரெக்ட். ஓகேங்களா? நோ என்னும் சொல் அந்த ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தெரியும். ஓகேங்களா? அந்த 42 மொழிகள் படிச்சிருப்பீங்கல்ல, நன்னுலாக சொன்னது, அதில் ஒன்று தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற குரல் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் அப்துல் கலாம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவருக்கு மொத்தம் வந்து 2 இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதில் ஒன்று தான் வந்து திருக்குறள். ஓகேங்களா? ஸோ தமிழில் பிடிச்ச நூலாக திருக்குறளாக சொல்லியிருப்பாரு. திருக்குறளில் அந்த குரல் வந்து ரொம்ப பிடிச்சதாக சொல்லியிருப்பார். எதனால இந்த குரல் பிடிச்சதாக அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன்னு வரும். அதாவது என்ன அப்படின்னா, மற்ற செல்வங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்து யாராக இருந்தாலும் திருடிட்டு போயிட முடியும். ஆனால் அறிவு அப்படின்ற அந்த காக்கக்கூடிய கருவியை வந்து செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரண் அது, அதை யாருனாலையும் திருடவும் முடியாது அப்படின்ற மாதிரி பொருளில் வரும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்வார்னா, நம்மக்கிட்ட அறிவுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செல்வம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை படிப்பது மூலமாகவும் கேள்வி கேட்கறது மூலமாக இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது, உங்களுக்கான கேள்வி, அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு எந்த வருஷம்லேருந்து எந்த வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி கேரி காஸ்பரோவ் என்பவரை தொடர்பு கொண்டது? அதாவது எந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி கேரி காஸ்பரோவ் என்பவரை தோற்கடித்தது அப்படின்னா 1997ஆம் ஆண்டு நடைபெற்றதில். ஓகேங்களா? ஸோ 1920 தான் நமக்கு ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது,
காரல் கபக் என்பவர் எந்த துறையை வந்து சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நாடகத்துறை. ஓகேங்களா, அதாவது இவர் ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு நாடகத்துறையைச் சேர்ந்தவர். அடுத்தது, நெல்லை சுமுத்து எவ்வளவுக்கு மேற்பட்ட நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து நெல்லை சுமுத்து அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, உப்புன்னு சொல்லுவோம். உப்பு சத்தியாகிரகம் அதை ரீகால் பண்ணிடுங்க. 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே தஞ்சாவூர் வரைக்கும் வேதாரண்யம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, யார் யார் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, இது மூணும் வந்து அப்படியே மெமரியில் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து சிந்தனைக்குள் அறிவியல். இது வந்து என்ன அப்படின்னா நெல்லை சுமுத்து அவர்களுடைய அறிவியல் ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய ஒரு வரி. இதை வந்து சரியான வரிசையில் எழுதுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அறிவியல் சிந்தனைக்குள் அப்படின்றத சரி. சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம், இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா, ஸோ நெல்லை சுமுத்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்துல் கலாம் நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். பாரதிதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் 1891 பிறந்திருப்பார். 1964ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ பாரதியார் தாசனுடைய எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்மொழி குறித்த எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்மொழி குறித்த எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இவை அனைத்தும். ஏன் இவை அனைத்தும்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா அது அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருக்காது. ஆனால் இப்போ வாட்ஸ்அப்புக்கு புலனம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய ஆங்கில சொற்கள் உருவாகுது, வேறு மொழி சொற்கள் உருவாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழ் சொற்கள் உருவாகிட்டே இருக்குது. அப்போ அது சரி. அடுத்தது, நம் வாழ்வை செழிக்க செய்யும். நம்மளோட வாழ்வை வந்து செழிக்க செய்கிறது தமிழ்மொழி தான். தமிழ்மொழி கற்றுக்கிட்டனால தான் நம்ம நல்ல தமிழ்நாட்டில் நம்மளோட வாழ்க்கையை வந்து செழிக்கிறதுக்கான வேலைகளுக்கெல்லாம் போக முடியுது. அதுதான். அடுத்தது, செம்மொழிகளில் ஒன்றாக. ஏன்னா 2004 நம்மளோட மொழியை செம்மொழியாக அறிவித்தாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி, 2014ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தில் எந்த இயலில் புகழ் அப்படின்ற அந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இந்த 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்குன்னு வரும்ல அந்த இதில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ புகழ்ன்றது எந்த இயலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஆன்சர் வந்து வேற்றுமை இயல். ஓகேங்களா, ஓகே, புகழ்ன்றது வேற்றுமை இயல். அடுத்தது, காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு, இந்த அடிகளில் குறிப்பிடப்படும் மூவேந்தர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காவிரி நாடு அப்படின்னு வந்தாலே காவிரி ஆறு ஓடக்கூடியது வந்து தஞ்சாவூர் சைட்லேருந்து அப்படியே ஓடி அப்படியே கடலில் வந்து கலக்கும் பூம்புகன்ற இடத்துல இல்லையா. ஸோ வந்து காவிரி நாடன் அப்படின்றது சோழ மன்னருடையது. ஓகேங்களா, ஸோ சேர மன்னர் பொறுத்த வரைக்கும் 10 தான் அந்த நூல்கள், அதாவது சேர மன்னர்களை பற்றி சொல்லும். அடுத்து பாண்டிய மன்னர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்து பாட்டோடைய தலைவனாக வச்சு எழுதப்பட்ட நூல் தான் நெடுநல்வாடை. ஓகேங்களா, நெடுஞ்செழியன், நெடுநல்வாடை அந்த மாதிரி வச்சுக்கலாம். சாளுக்கிய மன்னர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே சாளுக்கிய மன்னர்கள் வந்து சோழ மன்னர்கள் கூட திருமண உறவு வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அது மூலமாக தான் குலோத்துங்கன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே சாளுக்கியர்லேருந்து வந்த ஒரு அரசராக வந்து வருவார். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து பிற்கால சோழர் பாண்டியர்கள் அந்த இதெல்லாம் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க. அடுத்து பார்க்கலாம். துருவ பகுதிகளில் அதிகம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன அப்படின்றது இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, ஸோ துருவ பகுதிகளில் தான் சிட்டுக்குருவினால் வாழ முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வானிலை வந்து இதுக்கு ஒத்து வராது. ஓகேங்களா, அதாவது சிட்டுக்குருவிகளோட வானிலைக்கும் அதுக்கும் ஒத்து வராது. அடுத்தது, செங்கால் நாராய் பறவைகள் அதிகமாக எங்கிருந்து தமிழகத்துக்கு வந்து வலசை வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து ஐரோப்பாவில் தான் அதிகமாக வர்றதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வில் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, எந்த கூற்று தவறு? நுட்பமான ஒளிமுறை உடையது ஆயுத எழுத்து, இது சரியானது தான். அடுத்து, ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, இதுவும் சரியானது தான். முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்காததால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்து என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இது தான். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா சார்ந்து இயங்குவதால்னு வரணும், இங்கே சார்ந்து இயங்காததால்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கூற்று தவறு. அடுத்தது பார்க்கலாம்.
செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார். இது வந்து எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு செயலை வந்து கரெக்டாக செய்கிறவங்க அப்படின்றவங்க வந்து வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க பெரியவங்களாக கருதப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னா அந்த செயலை வந்து செஞ்சு முடிக்க முடியாதவங்க தான் சிறியவர்கள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வள்ளுவர் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து நம்மளுக்கு இயல் 2ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகாரம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நீத்தார் பெருமை. ஓகேங்களா. அடுத்து கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1954. கிழவனும் அப்படின்றதுல 5 எழுத்துக்கள் இருக்கும், கடலும் அப்படின்றதுல 4 எழுத்துக்கள் இருக்கும். குழப்பறவங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஆன்சர் கொஷின்ஸ் பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் வந்து உயிர் எழுத்தை ஒத்திருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம்னா உயிர்மெய் எழுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ கா அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வரி வடிவம்ன்றது இந்த ஷேப்பு கான் எழுதுறோல இந்த வடிவம் தான் வந்து வரி வடிவம்னு சொல்லுவோம். ஓகே. இது எதை ஒத்திருக்குமா? உயிர் எழுத்து. இப்போ உயிர் எழுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப்பும் ஒன்றா இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்போ இது தவறு. அப்போ இது என்ன வரலாம்? மெய் எழுத்தை ஒத்திருக்கும்னு வரலாம். ஏன்னா மெய் எழுத்துக்கு நம்ம இக்குன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இந்த ஷேப்பும் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது எந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்? பாரதியார் எப்போ பிறந்திருப்பார்? 1882 பிறந்து 1921 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். 1900க்கு மேலே தான் அதிகபட்சமான அந்த புகழ் வரும். அப்போ 1900ன்றது எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர். ஏன்னா அவர் பிறந்து 18 வயசு முடியும் போது தான் அவருக்கு 20ஆம் நூற்றாண்டானது தொடங்குது. அதுக்கப்புறம் தான் அவருடைய சாதனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். 23 சிட்டுக்குருவிகள் இனம் அதிகம் அழிவதால் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் நூலை சலீம் அலி எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்றது வந்து யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா சலீம் அலியோட தான். ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? சிட்டுக்குருவியோட வீழ்ச்சியை பற்றி எழுதியிருக்க மாட்டார், அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. ஓகேங்களா. சிட்டுக்குருவிகள் இனம் அழிகிறதுனால அவர் நிறைய வந்து சொல்லியிருப்பார். இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், ஆள் இலை இதெல்லாம் வழங்க, அதுக்கப்புறம் வந்து புதர்ச்செடிகள்லாம் அதுக்கு வேணும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பார். ஆனால் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்றது அவருடைய சொந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இருக்கனால இந்த கூற்று தவறு. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழிலி இந்த அடிகளுடைய இடம்பெற்ற அந்த நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கார் 40. 10 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேர அரசர்களை பற்றி சொல்லும். நற்றிணை அப்படின்றதுடைய அடிவரையாறு அப்படின்றது 9 to 12. இது வந்து சங்க இலக்கியங்கள் மக்களுடைய போர் வாழ்க்கை எப்படி இருக்கும், வீரம் இதெல்லாம் பற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த புறநானூறு அப்படின்றத எழுதியிருப்பாங்க. புறநானூன்றது ஒரு புறம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கும். அகம் புறம் அதுக்கப்புறம் அகம் ப்ளஸ் புறம்னு பிரித்தோம் அப்படின்னா அதில் புறநானூறுன்றது புறம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கும். அடுத்து விளைவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் விளைச்சல். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 25 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பயணத்தை எங்களோட இப்போ தான் வந்து முதல் தேர்வுலேருந்து தொடங்கியிருப்பீங்க. உங்களுக்கான எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட தமிழ் ஃபுல் டெஸ்ட் பேட்சும் இருக்கும். கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் ஈஸியாக வந்து உங்களால் கேதர் பண்ணிட முடியும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் இதே மாதிரி வந்து டெஸ்ட் கன்டினியூ பண்ணலாமா இல்லை டெஸ்ட்டில் மாடுலேஷன் வேணுமான்றது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்க படிக்கக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய புது வீடியோஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ.